கையில் பிடித்துக்கொண்டு பதறி எடுத்து ஓடிய பெண்கள். கண்மாயில் கவிழ்ந்து கிடந்த பேருந்தில் உயிருக்கு போராடிய 40க்கும் மேலான மனிதர்கள். காலை மேல் இடிக்காமல் இருக்க பேருந்தை திருப்பிய மனிதநேய டிரைவருக்கு ஸ்பாட்டில் காத்திருந்த பேரதிர்ச்சி. 40க்கும் மேலான மனிதர்களுக்கு என்ன ஆனது? அவர்கள் உயிர் பிழைத்தார்களா இல்லையா? ஹார்ட் பீட்டை எகர வைத்த திக் திக் நொடிகள். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் இருந்து பட்டமங்கலம் கண்டரமாணிக்கம் வழியாக காரைக்குடி நோக்கி தனியார் பேருந்து ஒன்று காலை வேளையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த பேருந்தை 55 வயதான குப்புசாமி என்பவர் இயக்கியுள்ளார். மேலும் பேருந்தில் 40க்கும் மேலான பயணிகள் பயணமும் செய்துள்ளனர். அந்த ஒரு சமயத்தில் தான் ஆலங்குடி மேலமாகாணம் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக மஞ்சு விரட்டு காளை ஒன்று பேருந்தின் குறுக்கே வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த காளை மேல் மோதாமல் இருக்க டிரைவர் வண்டியை திருப்பியுள்ளார். அப்போதுதான் எதிர்பாராத விதமாக சூரக்குடி கண்மாயில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இதை பார்த்து அங்கிருந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக ஸ்பாட்டிற்கு ஓடோடி சென்றுள்ளனர். அது மட்டுமின்றி அவர்கள் தங்களின் சொந்தக்காரர்களைப் போல் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அவர்களை காப்பாற்ற போராடியுள்ளனர். இறுதியாக பேருந்து கண்ணாடியை உடைத்துக் கொண்டு அவர்களை அங்கிருந்து மீட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக 6 பேருக்கு மட்டும் காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர்.